பேட்ரியாட் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் உக்ரைனை கவசமாக பாதுகாக்கிறதுல இந்த ஏவுகணை தடுப்பு அமைப்புக்கு இருக்கக்கூடிய பங்குன்றது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கலை பார்த்தோன்னா இந்த பேட்ரியாட் மிசைல்ஸ் அதோட எஃபிஷியன்சியை இழந்துருச்சு. இஸ்கேந்தர் மிசைல்ஸை ஆரம்பத்தில் தடுத்து நிறுத்தின இந்த ஏவுகணைகளால் ரஷ்யாவோட டீகாய்ஸை கவுண்டர் பண்ண முடியல. ஒவ்வொரு மிசைல் கூடவும் 6லிருந்து 8க்கும் அதிகமான டீகாய்ஸை இன்பில்ட்டாக மேட் பண்ணி ரஷ்யா அனுப்புகிறாங்கன்னு ஒரு எப்படி சொல்கிறது நம்ப முடியாத மாதிரி ஒரு ரிப்போர்ட் வெளியில் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஒரு நியூஸை எடுத்து உண்மையிலே ரஷ்யாவோட மிசைல்ஸில் அந்த மாதிரி டீகாய்ஸை இதுக்கு முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்களா இல்லை இப்போ பயன்படுத்தினா என்ன விதத்தில் அது பேட்ரியாட்ஸை குழப்புதுன்றது தான் ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் எல்லாத்தையும் தம்புக்ஷோன் டிபி ட்ரெண்டிங்ஸ். பேட்ரியாட் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் அமெரிக்கா உருவாக்குனதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்னு சொல்லலாம். உக்ரைனுக்கு இது வந்ததுக்கு அப்புறமா அதோட மார்க்கெட் வேல்யூ மட்டும் கிடையாது, ரஷ்யாவோட வெப்பன்ஸ்க்கு எதிராக எப்படியெல்லாம் இதனால செயல்பட முடியும்ட்டு சில உண்மையான செய்திகளும் சில ஃபேக்கான செய்திகளும் வெளியில் வந்துருச்சு. இது உண்மையான செய்திகள்னு பார்த்தோன்னா ரஷ்யாவோட Su-34 விமானங்களை வீழ்த்தினது, ரஷ்யாவோட சில Su-35 விமானங்களை வீழ்த்தினதாக சொல்லப்பட்டது, ரஷ்யாவோட ஏகப்பட்ட க்ரூஸ் அண்ட் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தினது இது இந்த ஒரு கிளைமோட ஒரு பகுதி வெரிஃபை பண்ணப்பட்ட செய்திகள். ஆனால் ப்ரூஃப் இல்லாமல் இந்த பேட்ரியாட்னால பண்ணப்பட்டதாக சொன்ன ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோன்னு உக்ரைன் ஒரு கிளைமை வச்சாங்க. ஆனால் அதுக்கு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு சிலிண்ட்ரிக்கல் டியூப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை காமிச்சு இதுதான் கின்சால் மிசைலோட ஒரு பார்ட், இதை பாருங்க நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு காமிச்சாங்க. ஆனால் அது பின்னாடி கிராஸ் வெரிஃபை பண்ணுறப்போ அது ஒரு விமானத்தோட டிராப் டேங்க்ன்ற மாதிரி சில செய்திகள் வந்துருச்சு. ஸோ கின்சால் மிசைலை இன்டர்செப்ட் பண்ணிட்டோன்னு இந்த பேட்ரியாட்டை பயன்படுத்தி இன்டர்செப்ட் பண்ணிட்டோன்னு உக்ரைன் ஒரு கிளைம் வச்சிருக்காங்க. மற்றபடி ரஷ்யாவோ இல்லை அமெரிக்காவோ இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு, மேபி டிஃபெண்ட் பண்ணிருக்குன்னு சொல்றாங்களே தவிர அதை சப்போர்ட் பண்ணதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. இந்த பேட்ரியாட்டை பொறுத்த வரைக்கும் பேட்ரியாட்னு கிடையாது, எந்த ஒரு ஏவுகணை தடுப்பு அமைப்புமே எப்படி ஒரு டார்கெட்டை ஃபைன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரேடார்களை பயன்படுத்தி தான் பண்ணுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இதில் 2 முக்கியமான மோடானது இருக்கு. ஒன்று லோயர் லெவலில் வரக்கூடிய த்ரெட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும், இன்னொன்று ஹையர் ஆல்டிடியூடில் வரக்கூடிய த்ரெட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் மல்டி ஃப்ரீக்வன்சி பேண்ட்விட்ஸை இவங்க பயன்படுத்துவாங்க. இப்படி பயன்படுத்துறதுல இந்த ரேடார்ன்றது சில பர்டிகுலர் டார்கெட்ஸை ஃபைன் பண்ணுறதுல ரஷ்யாவோட S-400 விட சிறப்பாக செயல்படுதுன்ற மாதிரி ஒரு கருத்தும் இருக்குது. க்ரூஸ் ஏவுகணைகளை கண்டுபிடிக்கிறதுல இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் இந்த பேட்ரியாட்ன்றது ரஷ்யாவோட பெஸ்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட ரஷ்யாவோட ஸ்டெல்த் ஏவுகணைகளையும் இந்த ஒரு பேட்ரியாட் அமைப்பு டவுன் பண்ணிருக்கு. KH-101 வேரியண்ட்ல இருக்கிறது. நார்மலா ஒரு மிசைல் உள்ள வருதுன்னா அதோட RCS ரேடார் கிராஸ் செக்ஷன்ன்றத இந்த ரேடார் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதோட கமாண்ட் யூனிட்டுக்கு அதோட தகவல்ன்றதை கொடுக்கும். இந்த பேட்ரியாட்டோட சாஃப்ட்வேர்ன்றதை ரஷ்யாவால் இன்னமும் டீகோட் பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அதோட சாஃப்ட்வேரை அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் வரைக்கும் ரஷ்யாவால் அதை பிரேக் பண்ண முடியல. இப்படி இருக்கக்கூடிய இந்த கமாண்ட் யூனிட்ல இருந்து அந்த RCS-ஐ அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அது டீகாயா என்னன்றதை முதல்ல அவங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே எப்பயும் போல சொல்றது தான், இது இப்படி இப்போ நடக்குது அது அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டீகாய் கான்செப்டை பற்றி நம்ம அதிகமாக பேசினது இல்லை, பெருசாக அதை பற்றி எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுத்ததில்ல. ஆக்சுவலாக டீகாய் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த டீகாய்னு சொல்கிறப்பெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு இமேஜினேஷன் வரும். அப்போ ஒரு மிசைல் மாதிரியே இன்னொரு மிசைலை உள்ள அனுப்புவாங்களா, இல்லை அந்த மிசைல் மாதிரியே ரேடார் ப்ரொஃபைலோடைய இன்னொரு மிசைலை உள்ள அனுப்புவாங்களான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே கிடையாது. டீகாய்ஸ்ன்றது ஜஸ்ட் ஒரு பெண்ணோட ஒரு சைஸ்ல இருந்து, ஹீரோ பென் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு ரீஃபில் பென்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்ணோட சைஸ்ல இருந்து ஒரு கிரிக்கெட் பேட் சைஸ் வரைக்கும் தான் இந்த டீகாய்ஸ்ன்றது ரஷ்யாவால் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த இஸ்கேந்தர் வேரியண்ட், இந்த இஸ்கேந்தர் M வேரியண்ட்ல இருக்கக்கூடிய ஏவுகணைகளில் டீகாய்ஸை இன்பில்ட்டாக பயன்படுத்தி ரஷ்யா இப்போ ஏவ ஆரம்பிச்சிருக்காங்கிறது ஒரு அதிர்ச்சியான செய்தியாக வெளியில் வந்திருக்கு. நார்மலாக இந்த டீகாய்ஸ்ன்றது ஒரு மிசைல் லான்ச் அப்போ பேரலாக அது கூட லான்ச் பண்ணப்படும், அப்படி இல்லையா ஒரு ஆல்டிடியூட்ல வரப்போ ட்ராப் பண்ணப்படும். இந்த மிசைலுக்குள்ள இன்பில்ட்டாக வச்சு இது வரைக்கும் ரஷ்யா பயன்படுத்துற மாதிரி எந்த ஒரு தகவலும் இல்லை. இதுக்கு முன்னாடி சில ஏவுகணைகளில் ஃபிளார்ஸை பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த மாதிரி உள்ள வந்து இன்டர்செப்டார் மிசைல்ஸ் வருதுன்னா அதை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸ்ல இருந்து ஃபிளார்ஸை ரிலீஸ் பண்ணி உள்ள வரக்கூடிய இன்டர்செப்டார் மிசைலை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு கான்செப்டை பயன்படுத்தி, ஆனால் உள்ள வரக்கூடிய குழப்பறதுக்காக இன்டர்செப்டரை குழப்பறதுக்காக டீகாய்ஸை பயன்படுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்கிறது இது மட்டும்தான் முதல் முறை. இதுக்கு ப்ரூஃபா ஒரு இமேஜையும் காமிச்சிருக்காங்க. இந்த இமேஜை டிஸ்பிளே பண்ற, இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, அது என்ன வகையில் ப்ரூஃபா மாறுச்சுன்றதை லாஸ்ட்டாக சொல்றேன். ஸோ இவங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட்டின் படி பார்த்தோன்னா இஸ்கேந்தர் ஏவுகணைகள்ன்றது ரஷ்யாவோட KN சீரீஸ்ல இருக்கக்கூடிய இல்லை நார்த் கொரியாவோட ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை ஒத்த ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். இந்த இஸ்கேந்தர் வேரியண்ட்ல ஏகப்பட்ட
குறைகள் ஆரம்பத்தில் இருந்துச்சு. இதோட சர்க்குலர் ஏரர் ப்ராபபிலிட்டின்றது 10 மீட்டருக்கும் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏகப்பட்ட அப்கிரேட்ஸை பண்ணி ரஷ்யா இதோட அக்யூரஸியை 1லிருந்து 1.5 மீட்டர் வரைக்கும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்படின்னா ஹை வேல்யூ டார்கெட்ஸ் அடிக்கிறதுக்கு இது ஒரு ப்ரெஃபரபிள் சிஸ்டமாக மாறி இருக்கு. இந்த இஸ்காந்தர் மிசைல்ன்றது குவாசி பாலிஸ்டிக் ட்ரெஜெக்டரியில், அதாவது நார்மல் யூ ஷேப் அந்த ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணாமல் லோயர் ஆல்டிடியூட்ல பறக்கிறதுனால இதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரஷ்யா கஷ்டம்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பேட்ரியட் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரேக் பண்ணி இஸ்காந்தர் மிசைல்ஸை அந்த இடத்துல நியூட்ரலைஸ் பண்ணியிருந்தது. இப்போ ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் என்னன்னா, நம்மளோட ட்ரெஜெக்டரிலாம் இதுக்கப்புறம் மாற்ற முடியாது. ஏன்னா இது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் உடைய ஒரு பாலிஸ்டிக் மிசைல். இதோட ட்ரெஜெக்டரியை மாற்றனா இது ஒரு க்ரூஸ் மிசைல் கேட்டகரி தான் மாற்றியாகணும், இல்லை இதை விட்டு ஒரு அப்கிரேடட் வேரியண்ட்டுக்கு தான் போயணும். ஆனால் அதுக்கான நேரம்லாம் கிடையாது. நான் இதே மிசைலை வச்சு அடிக்கணும், அது இதே ட்ரெஜெக்டரியில் போகணும். ஆனால் பேட்ரியாட்டால இது இன்டர்செப்ட் பண்ணக்கூடாதுன்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. ஒரு ஆள் அனுப்ப வேண்டிய இடத்துல 10 ஆள் அனுப்புறது. ஆனால் அப்படி 10 மிசைல்ஸை ஒரே டைமில் ஃபயர் பண்ணோன்னா 10 மிசைல்ஸையும் பேட்ரியா டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்தில் இதோட அந்த அப்கிரேட்ஸ், இதோட எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் அந்த அப்கிரேட்ஸ்ன்றது கம்மியாக இருக்கப்போ பேட்ரியாட்னால ரொம்ப ஈஸியா இந்த இஸ்காந்தர் மிசைல்ஸ்ன்றது இன்டர்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ரஷ்யாவுக்கு ஒரு விஷயம் புரியுது, இது கூட டீகாய்ஸோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். இப்போ ஒரு ஏவுகணை போற இடத்துல 6லிருந்து 8 டீகாய்ஸ் ஆரம்பிச்சுன்னா அதோட இன்டர்செப்ஷன் ரேஷியோ, அது நியூட்ரலைஸ் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்புன்றது 10ல் ஒரு முறை மட்டும்தான். அதாவது நீங்க 10 இன்டர்செப்டாரை ஃபயர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஒரு இஸ்காந்தர் மிசைலை உங்களால டவுன் பண்ண முடியும். அந்த 10 இன்டர்செப்டாரோட விலையை சேர்த்தோன்னா 3 இஸ்காந்தர் ஏவுகணைகளை வாங்கிடலாம். அந்த அளவுக்கு உக்ரைன் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. காஸ்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க கிட்ட அதுக்கான மிசைல்ஸ்ன்றது கிடையாது. சோ இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, இந்த மிசைலை பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு, இதுல அந்த சர்க்கிள் ஷேப்ல இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள இருந்து தான் இந்த டீகாய்ஸை ரஷ்யா லான்ச் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த டீகாய்ஸ் எல்லாம் டாட் கேம் விளையாடுவோம் பாருங்க, தூக்கி போட்டு அந்த சர்க்கிளில் போயிட்டு இது பண்ணுறது, அந்த பின்னாடி ஒரு விங் ஷேப்பில் இருக்கும். அதே சைஸில் 3 இன்ச்சில் ஆரம்பித்து 5 இன்ச் சைஸ்க்குள்ளே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப மினிமல் சைஸ். மேக்ஸிமம் சைஸ்ன்றது என்ன அளவுன்றது தெரியல. மற்ற மிசைல்ஸில் பார்த்தோன்னா அது ஒரு கிரிக்கெட் பேட் சைஸில் கூட இருக்குது. இந்த டீகாய்ஸ்ன்றது அந்த மிசைல்குள்ளே இருந்து பிரியுது. இந்த மாதிரி பிரியக்கூடிய அந்த டாட் ஷேப்டு டீகாய்ஸ்ன்றது அந்த மிசைல் அதோட டெர்மினல் ஃபேஸில் உள்ள என்ட்ராகிறப்போ, அதாவது அந்த குவாசி பாலிஸ்டிக் ட்ரெஜெக்டரியிலேருந்து அதோட ஃபைனல் ஃபேஸ்க்கு வரப்போ மல்டிபிள் டைரக்ஷன்ஸில் இந்த மிசைலோட பாத்தை ஒட்டுன மாதிரியே வானத்தில் டிஸ்பர்ஸ் பண்ணப்படுது. இப்படி பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, உள்ள வரக்கூடிய அதே ஒரு மிசைலோட ரேடார் ப்ரொஃபைல இந்த டீகாய்ஸும் மிமிக் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ திடீர்னு பார்த்தோன்னா ஒரு பகுதியை நோக்கி 8க்கும் அதிகமான ஏவுகணைகள் ஒன்னா வரப்போ உக்ரைனால அதை கெஸ் பண்ண முடியல. இவங்க என்னதான் அவங்களோட எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் அது ஆக்டிவ் கைடன்ஸ் சிஸ்டமும் உள்ள கொண்டு வரதில்லை. அதுல ஜிபிஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஜிபிஎஸ் அதில் ஃபெயில் பண்ணப்பட்டாலும் அதோட இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டமையும் அதுல யூஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ரிங் லேசர் கைரோஸ்கோப்பையும் பயன்படுத்தி அதோட டார்கெட்டை நோக்கி அதனால வர முடியும். சோ இந்த இடத்துல ஜிபிஎஸ் கட் பண்ணாலும் அந்த மிசைலோட சிக்னல்ன்றது கட் பண்ணாம அது கீழே டிசெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கப்போ உக்ரைனுக்கு அதை இன்டர்செப்ட் பண்றதுக்கு கஷ்டமானது அதிகமாகுது. இந்த டீகாய்ஸை நியூட்ரலைஸ் பண்றதா இல்ல உள்ள வரக்கூடிய அந்த இஸ்காந்தர் மிசைலை நியூட்ரலைஸ் பண்றதான்னு அவங்களால யோசிச்சு அந்த முடிவெடுக்கக்கூடிய நேரத்துக்குள்ளேயே அந்த இஸ்காந்தர் மிசைல் கீழே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடும். நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு மிசைலுக்கே 6லிருந்து 8 டீகாய்ஸ் வருது. சரி, ஓகே, 8னே வச்சுப்போம். ஒரு இடத்துல வந்து பேட்ரியாட்டை வந்து ரஷ்யா நியூட்ரலைஸ் பண்றாங்க, இல்ல உக்ரைனோட ஒரு முக்கியமான கமாண்ட் சென்டர் அடிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல 3லிருந்து 4 இஸ்காந்தர் மிசைலை லான்ச் பண்ணுவாங்க. 4 × 8 போட்டு பார்த்தோன்னா 32 வரைக்கும் வருது டீகாய்ஸ். ஒரு 30 டீகாய்ஸ் எடுத்தனா கூட அந்த 3 மிசைலோட சேர்த்து இந்த அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் வரப்போ உக்ரைனால விஷுவலி கன்ஃபார்மும் பண்ண முடியாது. அதோட ரேடார் ப்ரொஃபைல் எடுத்து வச்சு இல்ல அதோட ஆர்சிஎஸ் கண்டுபிடிக்கிறது, இதுல எது டீகாய் எது ஒரிஜினல் மிசைல்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மொத்தமும் முடிஞ்சிருது. இதுதான் உக்ரைனுக்கு இப்போ ஒரு பெரிய தலைவலியா மாறி இருக்கு. இதை கவுண்டர் பண்றதுக்கு வேற வழியே கிடையாதா? இந்த மாதிரி டீகாய்ஸ் வந்து ஒரு மிசைல் லான்ச் பண்ணுதுன்னா அதை கண்டிப்பா நியூட்ரலைஸ் பண்ணவே முடியாதான்னு கேட்டீங்கன்னா, இப்போ வரைக்கும் இந்த ஷார்ட்டஸ்ட் டைம்ல டீகாய்ஸை கண்டுபிடிக்கிற அந்த தொழில்நுட்பம் இல்லைன்னா அதோட ரேடார் ப்ரொஃபைல் படிச்சா அதுக்கான கவுண்டர் மெஷர்ஸை உருவாக்குறதுக்கு பேட்ரியட்ல நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அப்படி அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களால 1 or 2 இஸ்காந்தர் மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணிருக்க முடிஞ்சிருக்கு. ஆனா இது போதுமானது கிடையாது. இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த இன்டர்செப்ஷன் ரேஷியோன்றது இன்னும் குறையும். ரஷ்யா அடுத்த கட்டமா ஆன்டி ஜாமிங் ஃபங்க்ஷன்ஸோட இந்த எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ்க்கு எதிராக செயல்படக்கூடிய வடிவமைப்பை இந்த ஏவுகணைகளை பொறுத்துட்டு இன்னும் அதிக எண்ணிக்கையில் ஏவுகணைகளை உள்ள அனுப்புனாங்கன்னா உக்ரைனால அது எதையுமே டிஃபெண்ட் பண்ண முடியாது, நின்று வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ வார்ஃபேர்ன்றது இந்த இடத்துல வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு சமயத்தில் டாப்ல இருந்த பேட்ரியாட் இந்த இஸ்காந்தர் மிசைல்ஸ் கிட்டே தோத்து போக ஆரம்பிச்சு. அதே மாதிரி ஆரம்பத்தில் அடி வாங்கின ரஷ்யாவும் இந்த இடத்துல நிறைய அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் பேட்டில் ஃபீல்டோட அந்த ஒரு பியூட்டின்றது. ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ அது வரைக்கும் வந்து முடிப்பது உங்களா இருக்கு.